உன்னத அபிஷேகத்தில் நடப்பது. சத்தமாய் சொல்லுங்கள். வாழ்க்கை உன்னதமான ஒரு அபிஷேகம். அபிஷேகம் என்றால் தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை இருந்தால் அற்புதங்கள் செய்ய முடியும். செத்தவங்களை உயிரோடு எழுப்பாட முடியும். முடவர்களை நடக்க வைக்க முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு வல்லமை. ஆனா இன்று நான் பேச போவது அந்த வல்லமை விட, அந்த அபிஷேகத்தை விட உன்னதமான ஒரு அபிஷேகம். எனவே இந்த காலையில் நான் பேச போது உன்னத அபிஷேகத்தில் நடப்பது. அது என்ன உன்னத அபிஷேகம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்படி இருக்க முக்கிய வரங்களை நாடுங்கள். பரிசுத்தாவின் வரங்கள் 9 உண்டு, பிதாவின் கிருபையின் வரங்கள் 7 உண்டு, இயேசுவின் ஊழிய வரங்கள் 5 உண்டு. இந்த இடத்துல பவுல் சொல்றான், இப்படி இருக்க முக்கிய வரங்கள் நாடுங்கள். எனக்கு முக்கியமான வரம் 3 இருக்கு. சுகமாக்குவது. எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் சுகம் பெறுனா சுகமாவது, அது வல்லமையான வரம். ஆமென். 2வது பேர்களை சொல்வது, அட்ரஸ் சொல்வது, வீட்டில் டிராயர்ல, இந்த கபட்ல, இந்த இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்வது. 3வது அற்புதம் செய்வது, எழும்பி நட, செத்தவனை எழுப்பது. 3 வரங்கள். ஆனா பைபிள் சொல்லுது இந்த வசனத்திலே இதை விட மேலான ஒன்று இருக்கு. இதை விட மேலான உண்டு. இதை விட அப்ப நமக்கு எது தேவை? இதா தேவை, அதா தேவை. அதுதான் மிக முக்கியம். அது என்ன? அப்ப 31ஆம் வசனம் முடியுது இப்படி. அப்ப 32ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், இதை அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் சொல்லி 32 வரணும். ஆனா 32ஆம் வசனம் இல்ல, அடுத்த அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும் தூதக பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுக வெண்கல போலவும் ஓசிடுக கைத்தாளம் போலும் இருப்பேன். உனக்கு அன்பு இல்லைனா போய் சத்தம். அந்த 2 சில்வர் பிளேட் வச்சிருந்தேன் எங்க. அப்ப அந்த வசனம் மனுஷ பாஷைகளை பேசினாலும் தூதக பாஷைகளை பேசினாலும், அந்நிய பாஷோ ரபா ஷக்கரபா ரிகோஸ் தலபானா, அப்படி நான் அந்நிய பாஷை பேசினாலும் சத்தமிடுக. எப்படி இருக்கும்? சத்தமிடுக. போய் சத்தம். என்னது சத்தம்? சொல்லுங்க சத்தம். சும்மா சத்தம். சிலது அந்நிய பாஷை சத்தம். ஆனா அன்பு இழக்கிறாவிட்டால் ஓசிடுக கைத்தாளத்தை போல வெண்கல சத்தத்தை போல இருப்பேன். சிலாக்களுக்கு அன்பு இல்லை சொல்லாம வீட்டுல, அப்ப அது ஒரு சத்தம். அது ஒரு சத்தமா இருக்கும். அடுத்த வசனம், நான் தீர்க்கதரிசன வகத்தியுடையவனாந்து. யாக அந்த முனியம்மா. முனியம்மா கர்த்தரோடு பேசுறா. முனியம்மா உன் வீட்டுல 3வது கபட்ல 3வது ஃபைல் எடுத்து பார். அப்படி சொன்னாலும் அன்பில்லாட்டி ஒன்றுமில்ல. சொல்லுங்க வேஸ்ட்னு. பக்கத்தால பாத்துக்கோங்க, நீ வேஸ்ட்னு. தீர்க்கதரிசன வகத்தியுடையவனா இருந்து சகல ரகசியங்களை அறிவையும் அறிந்து மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளதா வேஸ்ட். முதலாவது என்ன? சத்தம். சொல்லுங்க சத்தம். சும்மா சொல்லுங்க சத்தம். 2வது வேஸ்ட். சொல்லுங்க ஒண்ணு இல்ல. 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ண. சில சொல்லுவாங்க, அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் சகத்தை சுட்டறி கொடுக்க. சில மனுஷன் சமைச்சிட்டு பார்க்க, உங்களுக்காக எல்லாம் சுட்டேன். யார் உன்னை சுட சொன்னா? சுடாம வேலை செய். அன்பு எனக்காவிட்டால் போஜன் இல்ல. பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, நீங்க வேலை இல்லை. நான் ஏன் இறங்கி வந்து பேசுறேன்? சொல்லுங்க வேலை இல்லைன்னு. நீங்க வேலை இல்லை, உண்டு இல்லை. ரைட். இப்ப கவனிங்க. அப்ப பைபிள் சொல்லுது, பாஸ்டர் வால்டரை விட இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு அன்பா. இந்த 2 பேர்ல யார் பேசு? அன்பு கால் பேசு. கார்ல நல்ல வர்ஷிப் போனாங்க, ஆனா அவங்க கிட்ட அன்பு இல்ல. இங்க ஒரு ஆளுக்கு அன்பா. யாரு பெரிய ஆள்? அன்பு. இதுதான் மேல. இங்க ஊழியங்கள் செய்வாங்க, ஆனா அன்பு இல்ல. அன்பு கால் தான் பெருசு. ரைட். கவனிங்க. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாச, நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது.
இந்த மூணு தான் ஸ்ட்ராங்கா நிற்கும் கடைசியில். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நம்பிக்கை எதிர்பார்க்க, சரியா? அன்பு. விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. இந்த மூணு இருக்கும். ஆனால் இலங்கையில் அற்புதம் செய்யறவங்க இருப்பாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க இருப்பாங்க, அன்பு காட்டுவங்க இருப்பாங்க. ஆனா இந்த மூணுல யாரு பெருசு? அன்பு. அன்புள்ளவன் தான் டப்பா இருப்பான், அவன் தான் பெரிய இடத்துல இருப்பான், அவன் தான் உயர்ந்து இருப்பான், அவன் சர்ச் பெருசா இருக்கும், அவன் வசதியா இருப்பான், அவன் மேன்மையா இருப்பான். அன்புதான் உலகத்திலே பெருசு. அன்பை வெல்ல யாராலும் முடியாது. அன்பு உன்னதமானது. ரோமர் 13:8. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. சொல்லுங்க, ஏதோ நடக்க போகுது. எனக்குள்ள நடக்க போகுது, உங்களுக்குள்ள நடக்க போகுது. ஆமென். மாற்றங்கள் வர வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும். 13:8 வாசிங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்குற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் படாமல்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றான். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? பைபிள். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? பைபிள். இந்த பைபிளை நிறைவேற்றான். இந்த வசனம் நல்லா கவனிங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றான். நான் ஒருவரோடு அன்பாய் இருந்தால், கசப்பில்லாதபடி அன்பு கூர்ந்தால், நான் பைபிளை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அப்ப பைபிளை முழுசா நீங்க நிறைவேற்ற வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? யாரோட அன்பு கூறணும். அப்படி யாரோட உங்களுக்கு அன்பு இல்லைன்னா நீங்க பைபிளை பேசுங்க, நிறைவேற்றல. அப்ப இதுதான் முக்கியம். அப்ப நான் ஊழியம் செய்யறனால பைபிளை நிறைவேற்ற முடியாது. பாட்டு படிச்சு வர்ஷிப் பண்றனால எனக்கு பைபிளை நிறைவேற்ற சொல்லுங்களேன். தசம பாகம் கொடுத்து பைபிள் நிறைவேற்ற முடியுமா? இல்லை. அந்த வசனத்தை போடுங்க. பைபிள் என்றால் பிறனிடத்து அன்புக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றான். அப்ப நான் பிறனை நேசிக்கும் பொழுது கற்பனையை நிறைவேற்றேன். சொல்லுங்க, கற்பனையை, பைபிளை நிறைவேற்றுகிறேன். 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு ரைட். உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது சிஸ்டர், உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பைபிள் உடைக்கிறீங்க. எஸ் ஓ நோ? ஏன்னா அன்பு சொல்லுது மற்றவருக்கு பொல்லாப்பு செய்வது அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன செஞ்சாங்க? விளங்குச்சா? அப்ப பைபிள் சொல்லுது அன்பானது பிறனுக்கு. நீ இன்னொருவனை டேமேஜ் பண்ணினால் நீங்க என்னத்தை உடைக்கிறீங்க? பைபிளை நிறைவேற்றவில்லை. உங்களுக்கு தெரியுமா அவர் ரகசியமா குடிக்கிறாரு? நோவா அம்மனவன் விழுந்துக்கான். நீ இன்னொருத்தனுக்கு சொல்லக்கூடாது. நீ என்ன செய்யணும்? அவனை மூடி மறைச்சு காப்பாற்றணும். விளங்குச்சா? அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதல் அன்பு ஞாபகமானது. அப்ப இன்னொரு நேசித்தா நீங்க நிறைவேற்றீங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாரும் பைபிளை உடைச்சிட்டு இருக்கீங்களா அல்லது செஞ்சுட்டு இருக்கீங்களா? நியாயப்பிரமாணம் என்றால் அன்பை நிறைவேறு. சத்தமா பேசுங்க, நிறைவேறு. இதுல எத்தனை அன்பு இருக்கு? மத்தேயு 22:35 ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடம் வந்து கேட்கிறான், பைபிள்ல எது மெயின்? அப்பா மெயின் பைபிள் என்ன? அதுக்கு ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனுக்கு உன் தேவனாய் கர்த்தரெடுத்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பைபிள் வந்து அன்பு கூறு. இப்ப கவனிங்க அடுத்த வசனம். இது முதலாம் பிரதான கட்டளை. ஏன் அப்படி சொல்லுதுன்னா அடுத்த வசனம் பார்ப்போம், அதையும் பார்த்துட்டு. இதற்கு ஒப்பா இருக்கிறார், இதுக்கு ஈக்குவல், இதுக்கு சமன், இதுல இருந்து குறவில்லை. கடவுளை நீ நேசிக்கணும், அதுதான் முத கற்பனை. அதுக்கு சமனான கற்பனை என்னவென்றால் உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல
நீங்க கடவுளுக்கு அன்பு காட்டினா 100 மார்க்ஸ் கிடைக்கும். அதே என்னது மனுஷனுக்கு அன்பு காட்டினா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 100. ரெண்டு ஒன்று தான். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. இதுக்கு ஒப்பா இருக்கிறார் கற்பனை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நல்ல கவனியா சொல்லுங்க சத்தமா. அதாவது பிதாவை அன்பு காட்டுவது, மற்றவனை அன்பு காட்டுவது, இந்த ரெண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனம் அடங்கு. இந்த பைபிள் நான் 2 லைன்ல சொல்லுவேன். கடவுளை நேசிப்பது, மனுஷன். சரியா விளங்குச்சா? பைபிள் அவ்வளவுதான். பைபிள்ல 10 கற்பனைக்கு, அதுல முதல் 5 கற்பனை பிதாவை நேசிப்பது. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு பாங்க. நீ அவரை வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத, நீ ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணு. விளங்குச்சா? இந்த பக்கம் களவு செய்யாது. ஏன் களவு செய்யக்கூடாது? அடே நான் களவு எடுத்து அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான். கொலை செய்யாது, வேஸ்தனை செய்யாது, இச்சிக்காது. அப்ப பைபிள்னா கடவுளை நேசிப்பது, மனிதனை நேசிப்பது. கடவுளை நேசிப்பது, மனிதனை நேசிப்பது. இப்ப என்ன கேள்விக்கு, இந்த பைபிளை நான் நிறைவேற்றினா நான் மற்றவர்களை நேசிக்கணும், ரெண்டாவது கடவுளை நேசிக்கணும். இப்ப கவனிங்க கண்ணப்பா, கடவுளை நேசிக்கிறது எப்படி? கடவுளை நேசிக்கிறது எப்படி? கடவுளை யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்து அன்பகான். அப்ப கடவுளை நேசிக்கணும்னா இதை கை கொண்டு இதை நிறைவேற்றணும். இதை நிறைவேற்றினா கடவுளை கை கொள்ளுதான். அப்ப இதை நிறைவேற்றுவது எப்படி? ரோமர் 13:8 பார்த்தோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு காட்ட வேண்டும், பிறனிடத்தில் அன்புக்கு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றான். இயேசு சொல்லால் நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின என்னை நேசிக்கிறாய். 10ஆம் வசனம், அன்பானது பிறனுக்கு பொழி செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தை. அப்ப இப்ப யோவான் வாசிங்க, என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ள. அப்படின்னா கற்பனையை நிறைவேற்ற வேண்டாம். நான் என்ன செய்யணும்? மற்றவனை நேசித்தால் நான் கற்பனையை நிறைவேற்றேன். கற்பனையை நிறைவேற்றினால் வசனம் சொல்லுது அவன் என்னிடத்தில் அன்பாக்கா. அப்ப ஒரு ஆள் தப்பு பண்ணும் பொழுது அவங்கள நேசிச்சு மன்னிச்சு அவங்களோட அரவணைச்சு அவங்கள தப்பு சொல்லாம அவங்களோட அன்பா இருக்கிற நான் யாரை நேசிக்கிறேன்? சொல்லுங்களேன். யாரை நேசிக்க? கடவுளை நேசிக்க. நல்ல கவனிங்க, நான் ஒரு ஆளை நேசிக்கிற நேரத்தில் யாரை நேசிக்கிறேன்? கடவுளை நேசிக்கிறேன். வாசிக்கிற வசனத்தை, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருக்கான். அப்ப நான் ஒரு ஆளை நேசிக்கும் பொழுது நான் யாரை நேசிக்கிறேன்? பைபிளை நிறைவேற்றேன். பைபிளை நிறைவேற்றும் பொழுது யாரை நேசிக்கிறேன்? இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுக்கு நான் அன்பாக்கும் பொழுது என் அன்பு யாருக்கு போகுது? பிதாவுக்கு போகுது. நான் இயேசுவை நேசிக்கும் பொழுது என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். அப்ப நான் ஒரு ஆளை நேசிக்க 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 பிதா என்னை நேசிப்பா. ஆமே. பிதாவே என் மேல அன்பாகும் அன்பாகும் அன்பாகணும் சொன்னா அன்பு கிடைக்குமா? என்ன செய்யணும்? பிறனை நேசிக்கணும். அடுத்தவனை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் அன்பு தானாய் என்கிட்ட வரும். நல்ல கவனிங்க, கடவுள் அன்பு தானாய் என்னிடத்தில் வரும். நானும் அவனில் அன்பாயிருந்து வாங்க. நான் அவங்களை நேசிக்கிற நேரத்தில் நான் இயேசுவை நேசிக்கிறேன், பிதா என்னை நேசிக்காரு, இயேசு என்னை நேசிக்காரு. இப்ப யாருக்காவது என்னை அழிக்க முடியுமா? அதுக்கு பிறகு நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப பைபிள் என்றால் இன்னொருவரை நேசிப்பது. அப்ப பைபிள் நிறைவேற்றேன். அப்ப இயேசுக்கு அன்பாக பிதாவுக்கு அன்பாக அவங்க எனக்கு அன்பாப்பாங்க. இதுல ஆசீர்வாதம் என்ன? இப்ப நான் இன்னொரு நேசிப்பதினால இன்றைக்கு ஒருவேளை கசப்புகள் இருக்கலாம், எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. நான் சொன்னேன் 13 வருஷத்து 18 வருஷத்துல எங்க சபை திடீர்னு வளர்ந்துச்சுன்னு. அதே வளர்ச்சியை கத்த 2026 கொடுக்க போறா. இந்த கூட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த கூட்டம் உங்க ஜீவியத்தை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த பிரசங்கம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல. அன்பினால் உண்டாகும் ஆசீர்வாதம் என்ன? யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என்ன செய்வான்?
என் வசனத்தை கைக்கொள்வான். அவருடைய வசனம் என்னது? பிறரை நேசித்தால் நான் பைபிளை நிறைவேற்றேன். இயேசு அவனுக்கு பிரதித்துவமா, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள். அவருடைய வசனத்தை கைக்கொள்வது என்பது நான் மற்றவனை நேசிப்பது. மற்றவன் நான் நேசித்தால் நான் அவரில் அன்பா இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா. நான் அன்பு கொடுக்க கொடுக்க பிதாட அன்பு எனக்கு கடந்து வரும். எவ்வளவு வல்லமையானது! அது மட்டுமல்ல, நாங்கள் நானும் பிதாவும் பரிசுத்தாவின் மூலம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நான் ஒருவனை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க, நான் ஒரு ஆளை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் என் வாழ்க்கைக்கு, என் சபைக்கு, என் ஊழியத்துக்கு வந்து நிரம்ப ஆரம்பிக்கும். அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது நோய்கள் நீங்கும். ஆமென். அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது வியாதிகள் நீங்கும், சாபங்கள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். இப்ப கவனிங்க, அப்ப வசனத்தை கைக்கொள்வது என்றால் என்ன? தசமம் கொடுப்பதா? என்னது? பிறன அன்பு காட்டுறது. ஒரு ஆள் எனக்கு தேவையில்லாத வேலை செஞ்சுட்டாரு, ஆனால் அவளை மன்னிச்சு நான் வச்சிருக்கேன். அதுதான் அன்பு. அப்ப அவருடைய அன்பா இருப்போம். சில நேரத்து யாராவது எங்களுக்கு ஏதாவது செஞ்சா டக்குன்னு எங்களோட வாய் கோணும், வாய் இப்படி போயும். அப்படி போனோன்னு கடவுள் நன்மை உங்களுக்கு கிடைக்குமா? தேவ பிரசன்னம் இருக்குமா? வாசல வாகனமே வாகுது, வந்துட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு இப்படி செஞ்சுட்டு வாகுது, வந்து அப்பா வருவாங்க. சிலாக்கள் வருவாங்க, இப்படி வருவாங்க, வந்து கொண்டு அந்த சிஸ்டரை பார்த்தாங்களே, இந்த சிஸ்டர் டக்குன்னு அவர் வெட்டு, அந்த வெட்டோட அவர் போயிட்டாரு. உன் வெட்டோட போச்சு. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள். அப்ப எங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை மகிழ்ச்சியானது. அது ஆரோன் சிரசின் மேல் விழுந்த தைலத்தை போல ஒரு மகா பெரிய அபிஷேகமா இருக்கும். அங்கு ஆசீர்வாதம் இருக்கும், அங்கு தேவ பிரசன்னம் இருக்கும். அப்ப அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும் பொழுது அவருடைய பிரசன்னம். இந்த சபையில அற்புதங்கள் நடப்பதில்லை சொல்லுவோம், தீர்க்கதரிசனம் நடைபெறுவதில்லை, குணமாக்குதல் நடைபெறுவதில்லை. ஆனால் அன்பு இருந்தால் தேவ பிரசன்னம் இருக்கு. இந்த உலகத்துக்கு தேவை என்னது? அன்பு. அன்பு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? கொலோசியர் 1:27 பாங்க, புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ஐஸ்வர்யத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்பட சித்தமானார். புற ஜாதிகளுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யத்தின் மகிமை இருந்துச்சான். அந்த மகிமை என்ன? கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் வாசமா இருப்பது. அவர் எங்களுக்குள்ள, அவர் எப்ப எங்களுக்குள்ள வர? நாம் அன்பு காட்டும் பொழுது, ஒருவனுக்கு அன்பு காட்டும் பொழுது அவர் நமக்கு அன்பாகிறார், நமக்குள் வரா. அப்ப அவர் எங்களுக்குள்ள வந்தோம்னா அவருடைய கிரிகை எப்படி இருக்குன்னா, 29ஆம் வசனம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்க அவருடைய பலத்தின்படி. அப்ப நான் எந்த அளவுக்கு அன்பாய்க்கணும் அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யும். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். அப்ப நான் ஒரு ஆளுக்கு அன்பு காட்டும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் வருது. 1 யோவான் 3:22, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு. அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதுக்காக நீ என்ன சொல்லணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பைபிளை திறந்து அவருடைய கற்பனை என்ன இருக்குன்னு நல்ல எச்சி போட்டு இப்படி ஒவ்வொன்னா வாசிக்கணும். அப்படியா? இல்ல. அவருடைய கற்பனை என்னது? சத்தமாய் அவருடைய கற்பனை என்னது? அடுத்த பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாது, பலாய் கழுவக்கூடாது. நீங்க கழுவணும்னு நீங்க என்னதான் ஜிமிக்கி மாதிரி வந்தாலும் ஒன்னும் நடக்காது. நாம் கற்பனையை கை கொண்டு, அப்படின்னா நாங்க யாரையா நேசு, நமக்கு யாரு மேல அது பகை இருக்குதா, நமக்கு யாரு மேல அது வைராக்கியம் இருக்குதா? அப்படி இருந்தால்
அவருடைய அன்பு இல்லை. கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்யப்படியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெறுவோம். உங்க ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? எங்கேயோ ஒரு பிரச்சனைக்கு நீங்க கேட்ட காரியம் இன்னும் கிடைக்கல, நீங்க கேட்ட ஏன் பணம் இன்னும் கிடைக்கல, நீங்க கேட்ட ஏன் இன்னும் வீடு கிடைக்கல, எங்கேயோ ஒரு பிரச்சனைக்கு நீ காணிக்கை போட வந்து ஒப்புரவாகி வந்து கொடு. நான் உன்னை வானத்தின் பல கணிகளுக்கு அந்த இடம் கொல்லாம் போகுவாங்க. சரி, அப்ப பைபிள்னா தேவனை நேசிப்பது, நேசிப்பது. இப்ப இந்த பைபிள்னா புது பைபிளாக்கி தகப்பேன். இந்த பைபிளை புது பைபிளாக்க தகப்பேன். அப்ப பிதாவை நேசிப்பது, மனிதர்கள் நேசிப்பது. இந்த பைபிளை புதுசாக போறேன். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன். இது என்ன கட்டளை? முத கட்டளை பழசு. அதுல முத கட்டளை பிதாவை நேசி, முதலாவது. ரெண்டாவது நேசி. அப்ப பிதாவை எப்படி நேசிக்கலாம்? பிறரை நேசிப்பது மூலம். அதனால இயேசு அதை எல்லாத்தையும் ஒன்னாக்கி சொல்றாரு, நீ மற்றவனை நேசி, அதுதான் கட்டளை. இப்ப பைபிள் என்னது? மற்றவர்களை நேசிப்பது. சொல்லுங்க, பைபிள் என்னது? அவ்வளவுதான். ஓ, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்க போகுது, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்க போகுது. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். நான் சொன்னது கற்பனை கைக்கொள்வது. அப்ப கற்பனை என்ன? பிறரை நேசிப்பது. அதுதான் அவருடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல. நான் அதை செய்யணும், பைபிள் படி வாழுது ரொம்ப கஷ்டம் இல்லை. மற்ற நேசித்தா நீங்க பைபிளை செஞ்சீங்க. அன்பின் பண்புகள் என்ன? அன்பின் பண்புகள் 1 யோவான் 2:9 ஒளியிலே இருக்கிறான் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரை. நீங்க யாராவது ஒரு ஆளோட பகையா இருந்தால் நீங்க என்னத்துல இருக்கீங்க? நீங்க என்னத்துல இருக்கீங்க? யாரோட சார் பகையாந்தா? சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதுக்குள்ள. நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா சரி, நீ அவளை சேர்த்தா நீ எங்கட கேங்ல இல்லையா? நீ கடவுளை கேங்லே இல்ல, நாசமா போய்வா. ஆமாவா இல்லையா? சில ஆட்கள் அப்படிதான். நாங்க இப்படி, நீங்க இப்படி, இவங்க இப்படி, நாங்க மட்டும்தான். கடவுள் அப்படி இல்லை, எல்லாரும் எடுத்துக்கொண்டாங்க. இயேசுட கூட்டத்தில் இருந்தது 100க்கு 100 பாவிகள் தான். ஆமென். 100க்கு 100 பாவிகள் தான். சில நேரத்தில் நீங்க எனக்கிட்ட சில காரியம் கேள்வியாக்கலாம், அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லி, ஊழியர் செய்யறேன்னு சொல்லி, பாஸ்டர்னு சொல்லி, வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லி, சூப்பர்வைசர் சொல்லி, லீடர்னு சொல்லி, வாலண்டியர்னு சொல்லி, நான் சபையில இப்படின்னு சொல்லி, உங்களுக்கு யாரோட கோபம் இருக்குதா? உங்களுக்கு அதை சரிப்படுத்த முடியாதா? நீங்க தான் அதை சரிப்படுத்த வேண்டும். தன் சகோதரனை பார்க்க இதுவரை இருளில் இருக்கிறான். 10ஆம் வசனம். தன் சகோதரன் அன்பு கூறுவன் ஒளியிலே நிலைத்து. அவன்கிட்ட தான் வெளிச்சம். அவனுக்கு வியாதி இல்லை, ஏன் அவன் வெளிச்சத்தில் இருக்கான். அவனிடத்தில் இடர்கள் ஒன்றுமில்லை. அவன் விழ மாட்டான், விழ வைக்க முடியாது. அப்ப எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஆனால் அன்புக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கு. பைபிள் நீதிமொழி சொல்லுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அன்பு காட்டல. ஊழியத்துல தப்பா நடந்தா இது தப்பு, இது செய்யாத, அது என் கடமை, அதுக்காக பாஸ்டர் கோபப்படான்னு சொல்லாத. கடமை வேற. ராத்திரி உங்க பிள்ளை 11 மணிக்கு வருது, பாஸ்டர் அன்பாவுக்கு சொல்லிட்டாரு, மக லேட் ஆகிட்டா, ஆமாங்க உட்காருங்க அப்படியே சொல்லுது. எங்க அப்பா கோவம், அவரு கோவக்காரங்கள. அது அன்பு, அது அன்பு. காரில் இருக்கவங்க 10 நிமிஷம் முதல் வந்து நீங்க உட்கார்ந்துக்கணும். வெளியே இருந்தா ஏன் இருக்கா பாஸ்டர் என்ன அவருக்கு அன்பு இல்லை. அன்பு வேற.
அன்பு சொல்லுது அவனுக்கு ஒரு தேவை வந்தா, அவனுக்கு ஒரு மருந்து தேவையா, கஷ்டமா, அவனுக்கு உதவி செய்ய, எல்லாம் செய். அன்பு சொல்லுது அதுதான். அன்பு சொல்லுது தான். அன்பு தான் ஜெயிக்கும். இந்த உலகத்தை அன்பு தான் ஜெயிக்கும். உங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, ஆனா ஒரு ஆள் அன்பு மேல ரொம்ப ஆதம். ஒரு நாயுடு பேர் சொல்லுங்க, டொமி, பேர டென்வர். இப்ப மேக்கி இருக்கு, ஆனா ஒரு ஆள் அந்த மேக்கிய கூலிப்பாட்டு கழுவி எல்லாம் வச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த 4 பேர் ஒரு நாள் பயணம் போயிட்டாங்க. மேக்கி வீட்டுல தனிய திடீர்னு வாங்க 4 பேர். மேக்கிக்கு தெரிஞ்ச மேக்கி அங்கோடு இங்கோடு துள்ளும் பாயும் எல்லாம் செய்யும். ஆனா கதவை திறந்தனா எல்லாரும் மேக்கி மேக்கின்னு 4 பேர் கூப்பிடுவாங்க. மேக்கி 4 பேர் கிட்ட போமா, யாரு அன்பு கொடுத்தாங்க அவங்க கிட்ட தான் போவாங்க. அதே மாதிரி இந்த சர்ச்சில் யாரு நிறைய பேரை நேசிக்கிறீங்களோ அவங்க கிட்ட தான் தேவனுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் இறங்கும். தேவ பிரசன்னம் இறங்கும். எனக்கும் இன்னொருக்கும் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது, பிரிஞ்சு இருக்கலாம், ஆனா அதுக்காக பகையாக்க முடியாது. விளங்குச்சா விளங்கலையா? பவுலும் பகனமா பிரிங்க, ஆனா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை, விலகுங்க, ஆனா அவனை எதிர்க்காதீங்க, அவனை மன்னிங்க. அதான் வாழ்க்கையில வெற்றி. என்ன செய்ய வேண்டும்? பைபிள்ல மன்னிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2:10-11. நீங்கள் எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ, இந்த காலையில நீங்க யாரோட சக பகையா இருந்தா, யாரோட சக வைராக்கியமா இருந்தா, நீங்க எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்க, மேலும் எதை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்து சன்னிதானத்தில் மன்னித்திருக்க, சாத்தானால் மோசம் போகாம இருக்க. நீங்க யாரோட சக பகையா வைராக்கியமா இருந்தீங்கன்னாக்கே நீங்க எல்லாரும் சாத்தானால் மோசம் போவீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. எங்க டேடி அவங்களோட அக்காவோட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எங்க டேடி இந்தியா போயிட்டு மன்னிப்பு கேட்டார். ஒருவர் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யும் பொழுது அந்த டைம்ல நீங்க அவங்கள மன்னிக்காட்டி அவங்க இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது. இப்ப நீங்க கடவுள்கிட்ட, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் பாவங்களை மன்னிங்க, நான் மற்றவருக்கு விரோதமா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிங்கன்னு சொன்னாலும் வேலை இல்லை. நீங்க அவங்ககிட்ட போகணும். அடுத்த வசனம் 1 யோவான் 2:5. பங்கு இது எவ்வளவு வல்லமையான வசனம். அவருடைய வசனங்களை கை கொள்ளும் இடத்தில், அவருடைய வசனத்தை எப்படி கை கொள்வது? மற்றவர்களை நேசிப்பது. அவருடைய வசனத்தை கை கொள்ள மற்றவர்கள் நேசிக்கொள்ளும் பொழுது தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கோம் என்று அதனால் அறிகிறோம். நம்ம அவருக்குள்ள இருக்கோம், நம்ம அவருக்குள் இருக்கோம். நம்ம யாரோடு சரி பகையாக இருந்தால் நாம் அவருக்குள் அல்ல இருக்கோம், அவருக்கு வெளியில் இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்களை மன்னிச்சுங்க, சிரிச்சு கை கொடுத்துங்க. பைபிள் சொல்லுது அந்த வசனம் 1 யோவான் 2:5 அவருடைய வசனங்களை கை கொண்டு தேவன் பூரணப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிகிறோம். இப்ப நீங்க அவருக்குள்ள இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா? இப்ப நீங்க கடவுளால படைக்கப்பட்டவங்களா, பிசாசா லுசிபியால படைக்கப்பட்டவங்களா? 1 யோவான் 3:10. இதனாலே இப்ப இந்த தராசுல தேவனுடைய பிள்ளைகள் இன்னாகண்டும் லுசிபியின் பிள்ளை இன்னாகண்டும் வெளிப்பட போகுது. இப்ப தெரிய போகுது யாரு பேய் புள்ள, யாரு கடவுள் பிள்ளை. நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தன் சகோதரன் அன்பில்லாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல. இங்க யாராவது யாரு மேல கோபம் வந்தா நீங்க எல்லாம் யாரால உண்டானவங்க சொல்லுங்க தட்டி. பேய் பேய். தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவனா பகலோக வாழ்க்கை. இந்த பூமியில பகலோக வாழ்க்கை இருக்காது. நாட்களை ஒரு நிமிஷம் தாங்களா, நம்ம ஏறி சொல்லணும், கொஞ்சம் நாட்களை கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லணும். எஸ், தன் சகோதரன் யார் மேலாவது வைராக்கியம் கசப்பு இருந்துச்சுன்னா அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்காது. இன்றைக்கு ராத்திரி நீங்க செத்தீங்கன்னா யார் மேல பகையோட எல்லாம் எங்க போவீங்க? நரகம் போவீங்க. அது நிச்சயம். நீ ஜீசஸ் நீ பகலோகம் போக மாட்டேன், நீங்க யாரும் போக மாட்டீங்க. உங்களுக்கு யாரும் பிடிக்கலையா, அதுக்காக அவங்கள தப்பா பேசாதீங்க. ஒதுங்கி சைலண்டா வாழ்ந்துங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கவனிங்க.
நீங்க அடுத்தவனை பத்தி தவறு சொல்ல யாரும் இருக்க மாட்டீர்கள். அன்பின் பூரணம் மற்றும் நம்முடைய பொறுப்பு. 1 யோவான் 4:17. நியாயப்பிரமாண நாளில், ஜட்ஜ்மெண்ட் டே, எல்லாம் செத்தபடி போக நேரத்தில் நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கு. நாங்கள் அன்புல யாரோட கசப்பு இல்லை. அதனால எனக்கு நியாயப்பிரமாணத்துக்கு போக பயம் இல்லை, நான் தைரியம் வைப்பேன். ஏன்னா எனக்கு பரலோகம் சுவர். அப்ப நியாயப்பிரமாண நாள்ல தைரியம், நமக்கு தைரியம். நாம இன்னைக்கு செத்த பகலும் போலாம். நான் பகையா இருக்கவே இங்க இருக்கா அங்க இருக்கா இல்ல. நான் பொறுப்பாய் கடமையா இருந்தவைகளை யாரும் தப்பாய் பகன்னு நினைக்க கூடாது. நான் என் கடமை, அதே மாதிரி நீங்க உங்க கடமையில சரியாக்கணும். நியாயப்பிரமாண நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட. அப்ப நியாயப்பணத்து பயமெல்லாம் போலாம். 2வது, அன்பு பூரணப்பட்டிருக்கப்படையால் அவர் இருக்க பிரகாரம் நாமும் இந்த உலகத்தில் போவோம். இந்த உலகத்தில் நம்ம அன்பா இருந்தால் நம்ம அவரை போல, இயேசுவை போல இந்த ஸ்ரீலங்கால இருப்போம். ஆமே, நம்ம அவரை போல இருப்போம், நம்ம இயேசுவை போல இருப்போம். இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, பாஸ்டர் அவங்க என்ன செஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் சும்மா நேசிக்கல, உயிரை கொடுத்தாரு, உசுரை கொடுத்தாரு. கோபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள் இவைகளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணுவதனால் அவைகள் நீங்காது. அவைகளை நீங்கள் கொஞ்சம் குனிந்து தோண்டி அதை பிடுங்கி வீச வேண்டும். நீங்க செயல்படுங்க, அது உங்க வாழ்க்கைக்கு சுகத்தை கொடுக்கும், உங்க வாழ்க்கை அடுத்த நிலை கொடுக்கும். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.